எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ். இன்னைக்கான பொலிட்டிக்கல் நியூஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து டெல்லியில் ஆரம்பிப்போம். ஓகே சார், டெல்லியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனால் இது கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவிலே பெட்ரோல். ஓகே சார், நம்ம எல்லாரும் நம்ம ப்ளேம் பண்ணுறோம், மோடிஜி வந்து பெட்ரோல் ஏற்றாரு, மோடிஜி பெட்ரோல் ஏற்றாருன்னு. ஆனால் ரீசன்ட் ஃபேக்ட் என்னன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே சார், மோடிஜி பார்த்தீங்கன்னா டியூ டு ஈராக் வாழ்னால பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே ஆனால் எல்லாரும் எனக்கு ஒன்றா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெட்ரோல் ப்ரைஸ் அவர் வந்து 3 ரூபா ஏற்றுவார், 3 ரூபாவோ 4 ரூபாவோ. ஆனால் இங்கே நிறையா ஷேர் ஆட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வேலை போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ அவங்களும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கும் சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. நம்மளும் போனால் அவங்களும். ஸோ அது அவங்களோட இது. ஸோ நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் இப்போ இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோலியம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அந்த பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85 ரூபானா பழைய பெட்ரோல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து எத்தனால் மூலியமாக நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. சோன் அது வந்து இந்தியா ஃபுல்லாக இதுவாகும். 85 ரூபா அது வந்து எத்தனால் பெட்ரோலியம் அது வந்து சோன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்துடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா டெல்லி நியூஸ் வேறு என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து பாதி எம்எல்ஏலாம் பிஜேபி கூட இது பண்ணாங்க. ஓகே சார், எப்படி நம்ம டிவிகே ஏடிஎம்கேலேருந்து டிவிகே போனாங்களாம், அங்கே பண்ண வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் டு பிஜேபி கன்வர்ஷன் அந்த மாதிரி நிறையா பேர் போயிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன நியூஸ்? எஸ், முக்கியமான நியூஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிதி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இன்றைக்கி அது வருஷம் நடக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் டெபுட்டி சிஎம் ஸ்டாலின் சார் வந்து போன வருஷம் மட்டும்தான் போயிருக்காரு, அதுக்கு முந்தின வருஷம் போவே இல்லை. ஓகே, ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும், நானும் சொல்ல விரும்பலை. ஓகே ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போனார் ஸ்டாலின் நிதி ஆலோசனை கூட்டத்துக்கு. ஆனால் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அவர் போனதே இல்லை. ஓகே ஸோ அந்த மாதிரி நிதி ஆலோசனை கூட்டத்தில் நம்ம சிஎம் விஜய் ப்ரோ எல்லாமே வந்தாங்க. எல்லாருமே வந்து நீ நைட் டின்னர் வரையும் இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன டெல்லி நியூஸ்? ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லி சிஎம் வந்து ஸ்ட்ரிக்டான இதெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா கம்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண சிஎம் விஜய் ப்ரோ வந்து இன்னைக்கு வந்து டெல்லி போயிருக்காங்க. ஓகே, போன வாரி டெல்லி போகும்போது வெறும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பார்த்து வந்தார். இந்த வாட்டி வந்து சோனியா காந்தி சார் மேடம் பார்க்கணும், ராகுல் காந்திஜியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு 3 days பிளான் பண்ணியிருக்காரு. அது எப்படி முடியும்னு தெரியாது. ஓகே, நிதி ஆயோக கூட்டத்தில் போனார். ஆனால் அவர் போனபோது அவர் வந்து எப்படிமா உக்காந்தார், அதான் இதுவாக இருந்துச்சு. சார் விஜய் சார் சைலண்ட்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் இப்படி சைலண்ட்னு நான் பார்க்கவே இல்லை. ஓகே சார், அவர் வந்து மீதி மினிஸ்டர்ஸ்லாம் நல்லா இப்படி உட்காந்துருக்காரு, அப்படியே இப்படி பார்க்குறாரு. ஆனால் நம்ம விஜய் சார் மட்டும் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அவர் என்ன நோட் பண்ணார் தெரியல, என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல. அந்த நியூஸ் கூடிய விரைவில் வந்துடும். நாளைக்கு நியூஸில் வந்துடும் அது. ஸோ பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்று. அப்புறமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது சிங்கப்பன் திட்டம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கலைஞர் சார், ஜெயலலிதா மேடம் இவங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ரீநேம் தான் இந்த சிங்கப்பன் திட்டம். ஸோ அது வந்து விஜய் சார் வந்து நேற்றுக்கோ முன்னாடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன நியூஸ்? வேறு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா கம்மியாக இருக்குது வெயில்லாம். அப்புறமா ஸோ தமிழ்நாட்டில் வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெம்பிள்ஸ்லேயும் இப்போ ஆன்லைன் புக்கிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முன்னாடிலாம் ஆனால் நிறையா டெம்பிளில் பார்த்தீங்கன்னா நிறையா டெம்பிளில் யாரோ காசு கொடுத்து ஏமாறுற மாதிரிலாம் சிஸ்டம் நிறையா இருக்குது. அந்த அந்த ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் சார் ஒரு ஆர்டர் போட்டார். நம்மளால வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி தர்ஷன் கிடையாதுன்னு. ஸோ விஐபி தர்ஷன் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, அப்புறமா congratulations to Narendra Modi ji sir for becoming a longest year Prime Minister in India. ஓகே, நேற்றிங்கன்னா நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா 4777 என்னமோ நேருஜி ரெக்கார்டை பீட் பண்ணிட்டார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மோடிஜி சார். நீங்கள் இன்னும் இந்தியாவுக்கு நிறையா டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த 12 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி ரேஞ்சி போயிடுச்சு. சூப்பர் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் லைக் என்ன பண்ண லைக் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா திட்டத்தை நீங்களாம் கொண்டு வந்தீங்க. அப்போ டிஜிட்டலைசேஷன் நீங்களாம் கொண்டு வந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரீங்க மோடிஜி சார். ஸ்டூன் எதாவது நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுங்க மோடிஜி சார். கங்க்ராச்சுலேஷன் சார் ஃபார் வி ஆர் லாங்கஸ்ட் பிஎம் ஆஃப் இந்தியா. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பிஎம்ஓ பார்க்க போயிருக்காரு. பார்த்தோன்னே அவங்க வந்து எல்லாம் கோரிக்கை வைப்பாங்க, அங்கே இது பண்ணணும் இங்கே இது பண்ணணுன்னு. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறமா வேறு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா இருக்கார்ல, பிரக்யானந்தா செஸ் வீரர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சிஎம் சாரை மீட் பண்ணி சிஎம் சாரோட கேம்ஸ் எல்லாம் விளாட்னாரு. ஸோ அது ஆல்ரெடி ஸ்டாலின் சார் இருக்கும்போதே பண்ணார். ஸ்டாலின் சார் இருக்கும்போதும் பண்ணார். அவரும் விளாட்னாரு. ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. வேறு என்ன நியூஸ்? ஸோ ராசன் ஃபேனாக தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர்லாம் கத்தி மாறுறாங்க, கத்தி தாவறாங்க. இது அப்பாவுக்கு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஒன்று முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது பொலிட்டிக்கல் நியூஸ் அவங்களுக்கெல்லாம் சினிமா நியூஸ் அவங்களுக்கெல்லாம். ஓகே, ஸோ என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் பாரதியாஜா சார் பேசுவது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பாரதியாஜா சார் வந்து காலமாச்சார். ரொம்ப நல்லவர் அவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா படம் நடிகர்களே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா அவர் படத்தில் எனக்கு 16 வயது ரொம்ப பிடிக்கும். சிவப்பு ரோஜாக்கள் த்ரில்லராக இருக்கும். ஓகே, சிவப்பு ரோஜாக்கள். அப்புறமா வேறு என்ன படம், தாவணிக்காரங்க பாக்யராஜ் சார் படம். அதில் அவர் கெஸ்ட் அப்பினஸாக வச்சுருப்பார். அதில் அவர் சொல்லுவார், இப்படி டான்ஸ் பண்ணி அப்படி சொல்லுவார். ஸோ அவர் பாரதியாஜா சார் போயிட்டார். ஸோ ஆல்ரெடி அவர் சன்னும் போயிட்டார் ஃபஸ்ட்டு. அதுவே சோகம் தாங்க முடியல. நேற்று இவர் வேற போயிட்டார். ரொம்ப சோகமாக இருக்குது ஃப்ரெண்ட். இன்னிங்கன்னா லாஸ்ட் இதெல்லாம் நடந்தது பாரதியாஜா சார். ஸோ ரொம்ப சோகமாக இருக்குது. மிஸ் யூ சார். உங்களை நான் லாஸ்ட்டாக என்ன படத்தில் பார்த்தோம்? நம்ம வீட்டு பிள்ளையா ஒரு படத்தில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நடிப்பார், நல்லா ஜாயின் பண்ணுவார், நல்லா கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் யூ சார். We miss you sir. So yeah friends, political news. Thank you friends. Enjoy. Happy good night to all of us. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஸ்வீட்டாக பண்ணி vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Enjoy. Thank you friends.